ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்ட்டான சிக்கன் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக சாப்பிட்ற வடையை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவு கடலைப்பருப்பை கழுவிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை டைரெக்டாக ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துடலாம். இதோட 100 கிராம் அளவு போன் இல்லாத சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு நார்மலான சைஸில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். 4 பல் அளவு பெரிய சைஸ் பூண்டு, ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இல்லாட்டி கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவு உப்பு. வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் மசிச்சு விடும்போது சரியாக இருக்காது. அதனால் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்துடும். இந்த மாதிரி ஒரு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. சூடோடு மசிச்சிடணும். நல்லா மசிச்சாச்சு. சிக்கன்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிருச்சு. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஃபைனலாக ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வடைக்கு மாவு தயாராகிடுச்சு. உங்களுக்கு திக்காகவே இருந்ததுன்னா நீங்கள் கட்லட் மாதிரி கூட இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை தண்ணியாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நம்ம செய்கிற மாதிரி வடையே நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் வடைக்கு மாவு தயாராகிருச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃப்ளேம் நார்மலோட கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆனோன்னே ஒரு பக்கம் ஆனோன்னே 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் கூட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி வடை சுடலாம். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக சிக்கன் வடை ரெடி ஆயிருச்சு. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பலாம் ஆயில் குடிக்காது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்டான டேஸ்டான சிக்கன் வடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.